வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாம் முடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன மாதிரி வந்துருச்சு நம்ம பார்த்தாச்சு. அண்ட் நம்மளோட குறைகளை எவ்வளவோ இடத்துல எடுத்து சொல்லியும் இன்னும் அதுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்காத நிலையில தான் நம்ம உட்காந்துருக்கோம். கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஸ்டின்ஸோட தரம் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் தரம் அதிகமாயிருச்சு அப்படின்னா எந்த வகையில் அதிகமாகணும்? சிலபஸில் எஸ்எஸ்எல்சின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எஸ்எஸ்எல்சியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும், அல்லது எஸ்எஸ்எல்சிக்கு நிகரான தரத்துல கேட்கலாம். அதை விட்டுட்டு பழைய பழைய புக்கு எங்கெங்க இருந்தோ பொறுக்கி எடுத்துட்டு வந்து கொஸ்டின் கேட்டுட்டு நாங்க சிலபஸ்ல இருந்து தாண்டி கேட்டுருவோமா அப்படின்னு வேற ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க விஷயத்த. இதுல எத்தனை லட்சம் பேரோட வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தமிழ் சிலபஸை படிச்சுட்டு தான் போகணும். யாருமே இங்க படிக்காம போயிட்டு எழுதிட்டு எனக்கு வேலை வேணும்னு கேட்கல இல்லையா? அவங்களுக்கே தெரியும் நம்ம கலைச்சுவரத்துக்குலாம் எவ்வளவு எஃபர்ட் போட்டு படிச்சோம் அப்படின்ட்டு. நம்ம 10th வரையும் நிப்பாட்டாம 11th 12th சேர்த்து தான் படிச்சுட்டு போனோம். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுல எதுல இருந்துமே ஒண்ணு கூட கேட்கல. அப்ப சிலபஸ்ல தெளிவா சொல்லியிருக்கணும் நாம வந்து எஸ்எஸ்எல்சில இருந்து கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு. அங்க சிலபஸ்ல கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை கரைச்சு குடிச்சிட்டு போகணும். அதெல்லாம் பத்தாதுன்னு தமிழ் வளர்ச்சித்துறையில இருந்த கலைச்சொற்கள் எல்லாம் படிச்சுட்டு போனோம். ஏதாவது ஒண்ணு கேட்டானா கேட்கல. ஸோ நம்ம இப்ப வந்து தமிழ்ல எதை படிக்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. குரூப் 2லையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ வந்து ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஓகேவா? அதாவது ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பார்ட் டைம் பண்ணுறவங்க நோ ப்ராப்ளம், பார்ட் டைமில் படிச்சுட்டு இருக்கலாம். பட் ஃபுல் டைம் படிக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலியும் நீங்கள் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலைக்கு போயிட்டே படிங்க. இல்லைன்னா இன்னும் தான் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டும். ஓகேவா? ஸோ வேலைக்கு போயிட்டே படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனா அவன் என்ன படிக்கன்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் உட்காந்துருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க இந்த டைம் வந்து இந்த மாதிரி புக்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்ப இந்த புக்ஸ் எல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டு போயிடுவோம், படிச்சுட்டு போயிட்டா குரூப் கூட நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத பார்க்க முடியுது. டிஎன்பிஎஸ்சி சொல்றதையே செய்ய மாட்டேங்காங்க, சொல்லாததையே அங்க செய்ய போறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க சிலபஸ்ல? எஸ்எஸ்எல்சி தரம்னு சொல்லியிருக்காங்க, அதையே அவங்க செய்யல. அதை விட்டுட்டு இந்த புக்ல இருந்து அவங்க படிச்சுட்டு போனா இது கண்டிப்பா வரும்னு என்ன கேரண்டி இருக்கு? நம்ம இந்த வருஷம் என்னென்ன புக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் எடுத்திருக்கானோ அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு போனா அவன் என்ன செய்வான்? வேற ஒரு 5 புக்ல இருந்து கொஸ்டின் எடுப்பான். அப்ப நம்ம குரூப் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த 5 புக்கையும் சேர்த்து உட்காந்து படிச்சுட்டு போனா அடுத்த வருஷம் குரூப் 4 என்ன பண்ணுவான்? வேற ஒரு 5 புக்ல இருந்து கொஸ்டின் எடுப்பான். ஸோ இப்போதைக்கு தமிழ்ல எதை படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவற்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு இந்த புக்கெல்லாம் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு இருக்காதீங்க. அது வந்து பாசிபிளும் கிடையாது. ஓகே? ஏன்னா எல்லா புக்லயும் வந்து குறைஞ்சது பல ஆயிரம் சொற்கள் இருக்கும். படிக்கலாம், அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும் தெரிஞ்சா நம்பிக்கையில படிக்கலாம். இல்லைன்னா உட்காந்து அதுல படிச்சு டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட் தான். ஓகேவா? ஏன்னா குரூப் 2 வரும்போது அதுல நமக்கு ஜிஎஸ் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்ம தமிழ் படிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப புண்பட்டாச்சு. ஸோ உடனே ரீஸ்டார்ட் பண்ணி அதை படிக்கலாமா இதை படிக்கலாம்னு எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்தாவது நல்லா இருக்கும். ஒரு 5 புக் இல்ல 10 புக்கே கூட கொடுக்கட்டும். கொடுத்து அதுல இருந்து வரும்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், தமிழை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். பட் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் சோகமாவே உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கு. எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அது எல்லாமே நீங்க ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் பேரலா போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்க போயிருவோமா? தமிழ் தானே இப்படி கேட்குறீங்க, இங்கிலீஷ் ஈஸின்னு எல்லாருமே எப்பவுமே சொல்றாங்கல்ல. அப்போ குரூப் 2க்கு இங்கிலீஷ் போயிடலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. என்ன செய்யுங்க அப்படின்னா சிம்பிளா இந்த வருஷம் குரூப் 4ல நடந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு அதுல எப்படி கேட்டிருக்கான், அந்த கொஸ்டின்ஸை நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமான்னு ஒரு தடவை உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. யார் சொல்றதையும் கேட்க வேண்டாம். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயே வந்து ஒக்காபுலரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு கலைச்சொற்கள் மாதிரிதான் இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம நிறைய வேர்ட்ஸ் தான் படிக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா அதையும் என்ன வேணா கேட்பாங்க. டிக்ஷனரியில இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் நம்ம அதுக்காக படிச்சுட்டு போக முடியாது. அதுவும் அந்த மாதிரிதான் கேட்பாங்க. ஸோ நீங்க உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தே பாருங்க. நீங்க ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வேகமா வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு ஜம்ப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம அதுலயும் போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ் எல்லாம் புதுசா தான் படிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தா இன்னும் இருக்கிற அந்த கொஞ்ச நாள்ல இங்கிலீஷ் படிச்சிட முடியும். நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதுக்கு எக்ஸாம்பிளா நியூ சிலபஸ் பேஸ்டா நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் பேப்பர் இருக்கு ஜெனரல் இங்கிலீஷ்க்கு. அதையும் எடுத்து பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. சரியா? யார் சொல்றதை கேட்டும் மாறாதீங்க, நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு முடிவெடுத்து அதுல வர ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவோ அது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். பட் அடுத்தவங்க சொன்னதை கேட்டு படிச்சுட்டு அவங்க சொல்லிதான் இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம்.
ஸோ நீங்களே ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த வருஷம் நடந்த குரூப் 4ல ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர், அதை எடுத்து பாருங்க. அது என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அதை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு தமிழ் படிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதை பண்ணுங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கவர்மெண்ட். அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகே. அண்ட் இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.